Hello everyone, welcome back to my YouTube channel Amika's Vlog. After long time, almost 1 year ஆகிட்டு நான் வீடியோ போட்டு இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இட்டாலியில் கார்ன் ஈல்ட், அதாவது சோளமோட அந்த விவசாய நிலங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இந்த சோளம் வந்து விவசாயம் பண்ணுறது பார்த்திங்கன்னு சொன்னால் சம்மர் அந்த மாதிரியான டைம்களில் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு ஃபால் சீசன் வரும்போது ஆகஸ்ட்டுக்கு பிறகு செப்டம்பர் அக்டோபர் வரும்போது இந்த கார்ன் ஈல்ட் பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே எல்லாம் அறுவடை பண்ணதுக்கு பிறகு இப்படி தான் எம்டியாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரௌன் கலரில் இப்படி இருக்கும். இதுக்கு என்ன நேம் சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரியான விவசாய நிலங்கள் வந்து இங்கே அதிகமாகவே இருக்குது. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் காட்டலாம் அப்படின்னு பார்க்குறேன். இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் ஆட்டம் அப்படின்னு சொன்னாலே ரொம்பவுமே என்ன சொல்கிறது, ஃபாலிங் சீசன், ட்ரீஸில் இருந்த லீவ்ஸ் எல்லாம் கீழே விழுந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த இட்டாலியோட விவசாய நிலங்கள் வந்து நிறைய இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இருக்கக்கூடிய லொம்பார்தியா ரீஜனில் மிலானோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் போய்ட்டு நான் அந்த வீடியோ நான் எடுத்திருக்கிறேன். இதை பார்க்கும்போது ரொம்ப ப்ளசண்ட்டாக, ரொம்ப நேச்சுரலாக அழகாக இருந்தது. ஸோ அதை அவங்களுக்கு நான் காட்டலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து வச்சேன். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் அதுக்கு பக்கத்தில் இது வந்து அக்டோபரில் எடுத்த வீடியோ. இது வந்து ஹாலோவீன் சீசனில். ஸோ அந்த டைமில் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பம்ப்கின் பேட்ச் போட்டிருந்தாங்க. ஹாலோவீன் சீசனில் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், எல்லா கண்ட்ரீஸ்லேயும் வந்து பம்ப்கின் பேட்ச் போடுவாங்க. ஸோ அதுக்கு தான் நான் விசிட் பண்ணியிருந்தேன். இது வந்து இட்டாலியில் இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன், இப்போ பர்சன் வந்து €5. ஸோ நாங்கள் வந்து 3 பர்சன் போயிருந்தோம். €15. அண்ட் கிட்ஸ் வந்து 5 வயதுக்கு கீழே இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து டிக்கெட் ஃப்ரீ தான். எங்கள் இட்டாலியில் இருக்கக்கூடிய நிறைய ரீஜனில் வந்து இந்த மாதிரி பம்ப்கின் பேட்ச் வந்து ஹாலோவீன் டைமில் செய்வாங்க. நீங்கள் யார் சரி இருந்தால் போய்ட்டு நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே போயிட்டுருக்கும்போது இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பம்ப்கின்ஸ் இருந்துச்சு. அதில் கலர்ஃபுல்லாக இருந்தது. இந்த பம்ப்கின் வந்து இங்கே நாங்கள் வாங்கலாம். இது ஒரு பம்ப்கின் பார்த்திங்கன்னு சொன்னால் €7 சொன்னாங்க. €7லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு வெரைட்டிக்கும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் ப்ரைஸ். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே நிறைய டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே வந்து இந்த ஹாலோவீன் தீமில் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு நாங்களும் என்ஜாய் பண்ணிவிட்டு வந்திருந்தோம். கிட்ஸுக்கு வந்து இந்த பிளேஸ் ரொம்பவுமே என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த மாதிரி குட்டி குட்டி காட் இருந்தது. அதில் நமக்கு விருப்பமான பம்ப்கின்ஸை வச்சு நாங்கள் வந்து தள்ளிட்டு போகலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அடுத்தது வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா குட்டி கேம்ஸ் இருந்தது. அதுலேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. இங்கே நிறையவே ஃபார்மில் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கும், அதாவது ஸ்ப்ரிங் வரும்போது ஃப்ளவர்ஸ் அப்படியெல்லாம் வரும்போது சன்ஃப்ளவர் அந்த மாதிரி வச்சு அதில் வந்து ஒவ்வொரு கேம்ப் பண்ணுவாங்க. ஹாலோவீன் டைமில் வந்து பம்ப்கின்ஸ் வச்சு இப்படி கேம்ப் பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு சீசனுக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நான் போயிட்டுருந்தேன். ஸோ அது உங்களுக்கு எப்படி இட்டாலியில் இது எப்படி இருக்குது அப்படின்றத காட்டலான்னு சொல்லி நான் அந்த வீடியோவை எடுத்து வச்சுருந்தேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இட்டாலியில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து இனி வார காலங்களில் வந்து கண்டினியூஸாக வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து நிறைய புதிய சப்ஸ்கிரைபர் என்னோடய சேனலுக்கு வந்திருக்கிறீங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து நான் அடுத்தடுத்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை காட்டுறேன். அது இல்லாமல் என்னோடய வீடியோவில் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து டெக்ரத்தோ ஃப்ளூசி ரிலேட்டடான கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. எனக்கு 1 இயராக உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூஸ் இருந்ததுனால நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணலை. அது நான் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு, ஸோ இனி வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த வருஷத்துக்குரிய, அதாவது இந்த நவம்பரில் வந்து ஃப்ளூசி கால் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 1 நவம்பர் எண்டுக்குள்ளே வந்து நாங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அதோட டீட்டெயிலை வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி அப்ளை பண்ணி இருந்தவங்களுக்கு வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இப்போதைக்கு வந்து விஎஃப்எஸ்ஸால் வந்து எல்லா அப்ளிகேஷன்ஸும் வந்து டெம்ப்ரரி வந்து என்ன சொல்கிறது, அப்ளை பண்ண முடியாத மாதிரி பண்ணி வச்சுருக்காங்கன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அது நான் நிறைய பேத்துக்கு நான் போஸ்ட்டில் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது எனக்குமே இன்னும் தெரியலை. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வரும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நிறைய பேருக்கு நுல்லோஸ்த கிடைச்சும் அவங்களுக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்குது. இது ஏன் இப்படி பண்ணாங்கன்னு எனக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோஸில் வந்து நான் அதுக்குரிய இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ஹாலோவீன் டைமில் வந்து
பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய கிராஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாம இங்க இருக்கக்கூடிய பம்ப்கின வந்து நாங்களே எடுத்து கிராஃப்ட் பண்ணலாம். ஸோ நாங்க போயிருந்த டைம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே லேட் ஆகிட்டு சன்செட் ஆக போற டைம். இப்ப டைம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்க வந்து 5:00 ஆனா ரொம்பவுமே டார்க்கா இருக்கு பாருங்க. இன்னொரு 6 மாதிரியான சன்செட் ஆகி ஃபுல்லாவே டார்க் ஆகிடும். ஸோ அதனால நாங்க கிராஃப்ட் ஒர்க் எதுவுமே பண்ணல. அடுத்தது வந்து நான் எடுத்திருக்க அ அடுத்து வரப்போற வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் டார்க்கா இருக்கு. ஏன்னா ரொம்ப நைட் ஆகிட்டு. இருந்தாலும் காட்டணும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் வந்து கலர் வந்து ப்ராப்ளமா இருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து அ நான் வீடியோஸ் போடல அப்படின்னு சொல்லி யோசிக்காம நிறைய பேர் வந்து பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு தோணுது. மற்றது இந்த ஃப்ளூசி ரிலேட்டடாக விசா ரிலேட்டடாக நிறைய நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. எனக்கு எல்லாத்துக்கும் ஒன் பை ஒன்னாக ரிப்ளை பண்ண முடியாமல் இருந்தது. என்னன்னு பார்த்தா அவங்க நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு வந்து செகண்ட் பேபி வந்து போர்ன் ஆகி இப்போ தான் 6 மந்த் ஆகுது. ஸோ அவளை டேக் கேர் பண்ணுறது, ப்ரெக்னன்சி இஷ்யூஸ் இதெல்லாம் இருந்ததுனால என்னால் ஒழுங்காக ரிப்ளை பண்ண முடியலை. ஸோ ஐ எம் ரியலி சாரி. அடுத்த வார வீடியோஸில் வந்து அதற்குரிய இன்ஃபர்மேஷனை நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடுறேன். என்ன சரி டவுட்ஸ் இருந்தால், அதாவது ஃப்ளூசி விசா ரிலேட்டடான டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா கமெண்ட்ஸையும் ரீட் பண்ணிவிட்டு அதுக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி முடிச்சுட்டு நான் அதை வீடியோவாக பண்ணி போடுறேன். கமெண்ட் பண்ணாததுக்கு ஐ எம் ரியலி சாரி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் அமிகாஸ் vlog. சாவ் சாவ்.